வணக்கம் தமிழக மக்களே. பிசியோதெரபிஸ்டுகள் மருத்துவர்கள் ஓகேங்களா, லேட்டஸ்டா பார்த்தே ஒரு சில நபர்கள் தேவையே இல்லாம பிசியோதெரபியை பத்தி தவறா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கிடையாதுன்னு சொன்னா எங்க பிசியோதெரபி அசோசியேஷன்கள் மூலியமாக சங்கங்கள் மூலியமாக நாங்க நடவடிக்கை எடுப்போம். லேட்டஸ்டா ஒரு நபர் பாத்தீங்கன்னா நபரே பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான நபர். பிசியோதெரபி பாலிடெக்னிக்ல படிக்கிறோம். பிசியோதெரபி என்பது திருப்பி சொல்ல வரே இது பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஓகேங்களா, பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. பிசியோதெரபி என்பது 5 வருஷ படிப்பு. இது டிப்ளமோ படிப்பு கிடையாது. பிசியோதெரபி டாக்டர் கிடையாது. லேட்டஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல NCEHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், இந்த கவுன்சில்ல பிசியோதெரபிஸ்ட் பெயருக்கு முன் டாக்டர் என போட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற விஷயமும் வந்துருச்சு. பிசியோதெரபிஸ்ட் இன்ஜெக்ஷன் தெரப்பியும் யூஸ் பண்ணலாம்னு வந்துருச்சு. தேவையே இல்லாம பிசியோதெரபி சிகிச்சை முறைகளை பாத்தீங்கன்னா கைகால் மடக்கிறவங்க, மசாஜ் இந்த மாதிரி தவறுதலா சொன்னாங்கன்னா பிசியோதெரபி சங்கங்கள் மூலியமாக, ஏன்னா எங்களுக்கு அரசாங்கத்துல சட்டமா இருக்கு, அதுல உள்ளுக்குள்ள சில சட்ட நுணுக்கங்கள் இருக்கு. இந்த துறையை பத்தி அதாவது என்னன்னா, இந்த சட்டத்துக்கு புறம்பா பேசினா யாருமே கைது செய்யப்படுவார்கள் அந்த சட்டப்படி. சோ எச்சரிக்கை செய்யறோம். பிசியோதெரபி பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. லேட்டஸ்டா பிசியோதெரபிக்கும் நீட் எக்ஸாம் கட்டாயம். பிசியோதெரபி பாலிடெக்னிக்ல எல்லாம் படிக்க முடியாது ஓகேங்களா. சோ மசாஜ் தெரபிஸ்ட் அப்படின்னு தப்பா போட்டிருக்காங்க. சோ சொல்ற நபர் ஆக்சுவலா அந்த நபர்கள் பேரை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. சோ தரங்கட்ட நபர்கள் ஈக்குவலா பேச முடியாது. சோ மக்களே புரிஞ்சுக்கங்க, பிசியோதெரபி என்பது திருப்பி சொல்லுவாரு நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். பிசியோதெரபிஸ்ட் பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம். இது 5 வருஷ படிப்பு ஓகேங்களா. இன்ஜெக்ஷன் தெரப்பியும் பிசியோதெரபில ஆட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலா பங்களாதேஷ் இங்கதான் இருந்துச்சு. பங்களாதேஷ், அதுக்கப்புறம் UK, USA இங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் தெரப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவில் கிடையாது. இந்தியாவிலுமே இன்ஜெக்ஷன் யாருன்னா சில பேஷன்ஸ்க்கு. எங்களோட மெயின் ஒர்க் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பி அந்த மாதிரி நாங்க பண்ணுவோம் ஓகேங்களா. எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி எங்களோட சிகிச்சை முறைகள் வேற. நாங்க பண்ற அதாவது மசாஜுக்கு ஒரு பேர் இருக்கு, சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன். அதாவது ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, டயபெட்டிக் நியூரோபதி, சுகர்னால நரம்புகளை அடிச்சு பாதத்துல எரிச்சல் இருக்கும். நாங்க சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன், டிசீஸ் மேனிபுலேஷன் பண்ணி அதை சரி பண்ணுவோம். அந்த பாதை எரிச்சல நாங்க பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளே கிடையாது. டயபெட்டிக் நியூரோபதிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? கிடையாது. பிசியோதெரபி தான் வைத்தியம். சோ இந்த சிகிச்சை முறையை பத்தி யாருக்காவது ஏதாவது பர்சனலா பேசினா என்னைய பேசணும். என்னோட துறையை பத்தி பேசி கூடிய சீக்கிரம் ஒரு நபர் திருப்பி சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி பிசியோதெரபிக்கு முறையான கவுன்சில் கிடையாது. இப்ப கவுன்சில் வந்துருச்சு. அந்த கவுன்சில் பிரகாரம் அந்த சட்ட பிரகாரம் தண்டிக்கப்படுவாங்க. சோ யாராவது பிசியோதெரபி துறையை பத்தி திருப்பி சொல்றேன், கவர்மெண்ட்ல எங்களுக்குன்னு சட்டம் இருக்கு, எங்களுக்குன்னு கவுன்சில் இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தான் 5 வருஷ படிப்பு. நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. நான் 2005 பிசியோதெரபி படிச்சேன். அப்ப 4.5 ஆண்டுகளா இருந்துச்சு. 4 வருஷம் படிப்பு, 6 மாசம் இன்டர்ன்ஷிப் ஓகேங்களா. CRRI சொல்லுவோம், கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப் இப்ப 12 months ஆகிட்டாங்க. சோ 5 years. யாராவது துறையை பத்தி தப்பா பேசினீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், சட்டப்படி ஆக்ஷன் ஆடு. ஜெயிலுக்கு போக ரெடியா இருந்தா அவங்க தைரியமா பேசலாம். எதையுமே தெரியாம பேசக்கூடாது. பாலிடெக்னிக்ல படிக்கணுமா? யாரு அந்த நபருக்கு பிசியோதெரபியை பாலிடெக்னிக்ல படிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தது கிடையாது. இது பாலிடெக்னிக் கோர்ஸே கிடையாது. என்னங்க இது, ஒரு மெடிக்கல் கோர்ஸ் போய் பாலிடெக்னிக் யாராவது படிச்சு பாத்திருக்கீங்களா? பிசியோதெரபி திருப்பி சொல்ல வரேன், சுகாதாரத்துறை வல்லுநர்னு அர்த்தம் ஓகேங்களா. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், அதுலயும் பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஒரு டென்டிஸ்ட் இருக்காங்க ஓகேங்களா. மெடிக்கல் ஃபீல்ட்ல போதிய அறிவு இல்லாம முட்டாள்தனமா ஊடகங்கள்ல எங்களை பத்தி தவறலா பரப்புரை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான திருப்பி சொல்ற எச்சரிக்கை பண்றோம். பிசியோதெரபிஸ்ட் அரசாங்கத்துல கவுன்சில், அந்த கவுன்சில்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க உண்மையிலே ஜெயிலுக்கு தாங்க போனோம். அது பெரிய பிரச்சனையாகும். சோ வார்த்தையை விடுற நபர்கள் தேவையில்லாம வார்த்தை விட்டாங்கன்னா உங்களுக்கு திருப்பி சொல்ல போறேன், சட்டப்படி கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பிசியோதெரபி என்பது பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இப்ப MBBS டாக்டர் இருக்காங்களா, அவங்க ஒரு சுகாதாரத்துறை வல்லுநர். பிசியோதெரபிஸ்டும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், சுகாதாரத்துறை வல்லுநர். டென்டிஸ்டும் ஒரு சுகாதாரத்துறை வல்லுநர் ஓகேங்களா. சோ சம்பந்தமே இல்லாம எங்க துறையை பத்தி பேசுனீங்கன்னா எச்சரிக்கை செய்றோம். இது எங்களோட கடுமையான எச்சரிக்கை. இது பிசியோதெரபிஸ்ட் நான் தனி மட்டும் கிடையாதுங்க ஓகேங்களா. பிசியோதெரபி சங்கங்கள் நிறைய இருக்கு. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபில இருந்து திருப்பி சொல்ல வரேன், கோர்ட்டு நடவடிக்கைகளுக்கும் ஜெயிலுக்கும் போக ரெடியா இருந்தா பேசுங்க ஓகேங்களா. சோ டாக்டர்களோட பவரை கூடிய சீக்கிரம் காட்டுவாங்க. இது உங்களுக்கு முதல் எச்சரிக்கை மணி.